ஹாய் எல்லோருக்கும். ஒரு சூப்பர் அல்டிமேட்டான டேஸ்ட்டில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஹை ப்ரோட்டீன் தோசை இல்லை அடை எப்படினாலும் சொல்லிக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வெயிட் லாஸில் இருக்கும் கூட லஞ்சுக்கு இல்லை பிரேக்ஃபாஸ்ட்க்கு டின்னராக கூட எடுத்துக்கலாம். அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். இது என்னோடய ரெசிபி, என்னோடய ஸ்டைலில் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நான் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு, அரை டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு, ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு கருப்பு சுண்டல், நீங்கள் வெள்ளை சுண்டல் கூட யூஸ் பண்ணலாம். அடுத்து ஒரு 3/4 டம்ளருக்கு பச்சை பயிறு, ஒரு 1/4 டம்ளர் அளவு சிவப்பு காணும், அதாவது நீங்கள் கருப்பு கூட எடுத்துக்கலாம். என்கிட்ட இது இருந்துச்சு, ஸோ அதனால் நான் அதை சேர்த்துக்கிட்டேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை. அடுத்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நான் சிவப்பு அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் எனி ரைஸ் வந்து ஆட் பண்ணலாம், இல்லைனா ரைஸ் சேர்க்காமல் இருந்தால் கூட டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்கும். நான் அரிசி சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்லைனா ஒரு 1/4 டம்ளர் அளவு கருப்பு முழு உளுந்து எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக ஜவ்வரிசியும் ஒரு 1/4 டம்ளர் அளவு. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஒரு 2-3 தண்ணி அலசிட்டு ஒரு நல்ல தண்ணி போட்டு நம்ம ஒரு ஓவர் நைட் வந்து சோக் பண்ணணும். நல்லா மறுநாள் காலையில் நல்லா ஊறியிருக்கும் இந்த மாதிரி. ஸோ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து இதில் இன்னும் சில பொருட்கள் வந்து சேர்க்கணும். அதாவது இஞ்சி, அப்புறம் வந்து ஒரு 10 பல் அளவு பூண்டு. நான் குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறதுனால இஞ்சி நிறைய சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு எல்லாமே இந்த டைஜஷனுக்காக தான். ஸோ நான் எல்லாமே பயிர் வகைகள் இல்லையா, அதனால். அடுத்து 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 4 வரமிளகாய், கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கணும். அரைச்ச மாவில் 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து வச்சுருங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அதுக்கு நான் ஒரு தாளிப்பு கரண்டில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, அப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இது இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறம் மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நம்மளோட பேட்டர் வந்து ரெடி ஆயிரும். சூடான கல்லில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, இது நீங்கள் கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும்னா இந்த மாதிரி விரித்து விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக நம்ம கல் தோசை சுடுவோம் இல்லையா, அப்படியும் நீங்கள் வந்து கனமாக ஊற்றி சுட்டுக்கலாம். நல்ல தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றி சுடுங்க. சூப்பராக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். டேஸ்ட் வந்து கிட்ஸுக்கு கூட ரொம்பவே பிடிக்கும். தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணுங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.